சூர்யா, என்ன சூர்யா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. செக் மேட்டரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? இல்லைப்பா. இதை பாரு சூர்யா, கொஞ்ச நாளாவே நீ ரொம்ப டிஸ்டர்பா இருக்கிறன்னு தோணுது. ஃபேமிலி விஷயத்தையும் ஆஃபீஸ் விஷயத்தையும் நீ மனசுல போட்டு குழப்பிக்காத. எப்பவுமே நீ நல்லா யோசிச்சு நல்ல முடிவை தான் எடுப்ப. ஆனா கொஞ்ச நாளாவே நீ அப்படி இல்லை. யாரோ ஏதோ சொன்னாங்கங்கிறதுக்காக நீ சில முடிவுகளை எடுத்துட்டேன்னு தோணுது. அது தப்புன்னு இப்ப நீ ஃபீல் பண்றன்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கு மட்டும் இல்லப்பா, எங்க எல்லாருக்குமே உன்கிட்ட பிடிச்ச விஷயமே நீ எப்பவும் தெளிவாவும் நல்லா சிந்திச்சுதான் முடிவெடுப்ப அப்படின்னு நாங்க உன்னை நம்பணும். நீயும் அந்த நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி தான் இவ்வளவு நாளா நடந்துகிட்ட. ஆனா இந்த தடவை அது மிஸ் ஆயிடுச்சோன்னு தோணுதுப்பா. ஆசிரமத்தில் இருக்கிற அம்மாவுக்கு மட்டும் உன்னோட முடிவு பத்தி தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீங்களே பாத்தீங்களப்பா என்னோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த டைம்ல நான் அப்படி ஒரு முடிவு எடுக்கலன்னா அந்த பொண்ணு சாமானியா என்ன வேணாலும் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவளோட பிடிவாத குணத்தை சில டைம்ல நானே நேர்ல பார்த்தேன். அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணிட்டேன். அப்போ உன்னை நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா சூர்யா? இதை பாரு சூர்யா, நான் உனக்கு சில விஷயங்களை சொல்லிதான் நீ தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உனக்கு வயசுக்கு மீறிய அனுபவம் இருக்கு. உன்னால எல்லாம் பண்ண முடியுன்ற நம்பிக்கையில தான் அம்மா உங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. எங்க அம்மா என்னையும் எங்க அண்ணனையும் நம்பினதை விட உன்னதான் ரொம்ப நம்பினாங்க. ஆனா நீ இப்போ ஒரு முடிவை எடுத்துட்ட. இதுக்கப்புறம் வர்றத நீ தான் ஹேண்டில் பண்ணும். இதை பாரு சூர்யா, உன் மனசுல என்ன இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம அந்த பொண்ணையும் போட்டு குழப்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு. இந்த தடவை கண்டிப்பா யாருக்கும் எந்த பாதகமும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஆரம்பிச்சிட்டாளா? ஆத்தாளும் பொண்ணுக்கும் காலையில டிஃபன் வாங்கி கொடுக்கறதுக்குள்ளேயே போதும் போதுன்னு ஆயிப்போச்சு. அந்த அசதியிலேயே கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டேன். லஞ்சுக்கு அதுக்குள்ள போன் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. எங்களுக்கு தெரியாத. என்ன பண்றது இந்த ஆளை? இப்ப போன் அடிச்சா எடுக்காம கட் பண்றான். ஹலோ, எங்க இருக்க நலம் விரும்பி? ஆந்தி வேலை இருக்கம்மா. ஹோட்டலுக்கு பைக்ல போயிட்டு இருக்க. என்னது பைக்ல போயிட்டு இருக்கேன்ற சத்தத்தை காணும்? லாக்டவுன்மா, அதனால வெளியில எங்கேயும் வண்டியே போகல. நான் மட்டும்தான் சிங்கிளா போயிட்டு இருக்கேன். உங்க கால் வந்த உடனே குபீர்னு வண்டியை நிறுத்திட்டு பேசிட்டு இருக்கம்மா. டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுதுல்ல? லஞ்சுக்கு வர டைம் ஆயிட்டு இருக்கு. நீ என்னடானா இன்னும் சுத்திட்டு இருக்கேன்ற? நான் எங்கேயும் சுத்தலாமா, இப்பதான் தூங்கி ஹோட்டல் பக்கத்துல வந்துட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல ஹோட்டலுக்குள்ளே போயிடுவேன். நீ 5 நிமிஷத்துல போவியோ இல்ல 10 நிமிஷத்துல போவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா காலையில பிரேக்ஃபாஸ்ட் லேட்டா கொண்டு வந்த மாதிரி மதியம் லஞ்ச் கொண்டு வந்த. காலையிலே கரெக்ட் டைமுக்கு வந்துட்டமா. அது சில பல காரணங்களால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா லஞ்சுக்கு அப்படி ஆகவே ஆகாது. கன் மாதிரி வந்து நிப்பேன். ஒண்ணு கவலைப்படாதம்மா, நீ ஆர்டர் சொல்லு, எப்படி வாங்கிட்டு வரேன்னு பாரு. நீ வாங்கிட்டு வரதுதான் உன் வேலை, புரியுதா? சூரியமுத்து குடும்பத்துக்கே அதிபதி ஆக போற என்ன ஆத்தாளு மகளும் வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்றீங்களா? எருங்கடை உங்களை வச்சுக்கிறேன்.
யோ நல்ல விரும்பி ஆ, ம், ம். லைன்ல இருக்கியா இல்லையா? இருக்கம்மா. நான் ப்ளூடூத்ல கால் கட் பண்ணல. யாருக்கு என்ன வேணும்னு ஆர்டர் கேட்டு சொல்றேன். அப்படியே நோட் பண்ணிக்க. ம். அத அப்படியே வாங்கிட்டு வந்துரு. இன்னைக்கு எல்லாரையும் அசத்துறேன் பாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் சொல்ற வரைக்கும் ஃபோன் காலை கட் பண்ணாத. ஐயோ, அறிவு இருக்கு அவனுக்கு. இன்னும் ஆர்டரே கொடுக்கல, அதுக்குள்ள நான் அப்படி காலை கட் பண்ணுவேன். விட்டான். என்ன சொன்ன? இல்லம்மா, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. சாரிம்மா. பேப்பர் பேனாலாம் இருக்குல்ல? அட போங்கம்மா, நாராயண மூளையே ஒரு கம்ப்யூட்டர். எனக்கு அதுக்கு பேப்பர் பென்னு சொல்லு, அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். சரி, லைன்லயே வெயிட் பண்ணு. என்னங்க ம். இந்தாங்க. தேங்க் யூ. ஆண்டி, மதியம் லஞ்சுக்கு என்ன வேணும்? ஏன் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ண போறியா? ஐயோ இல்ல ஆண்டி, காலையில நான் சமைச்சு கொடுத்த மாதிரி மதியம் லஞ்சும் நான் தான் சமைக்க போறேன். ஓஹோ, ஹோட்டல்ல ஆர்டர் எடுக்கிற மாதிரி என்கிட்டயும் ஆர்டர் எடுக்கிற. ஆமா ஆண்டி. இன்னைக்கு கொடுக்க போற ஆர்டர்ல உன் இடுப்பெலும்பு உடைக்கிறேன் பாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைய இன்னையோட நிப்பாட்டிடணும். என்ன ஆண்டி யோசிக்கிறீங்க? இல்ல, மணி 11 கூட ஆகல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சோம். அதுக்குள்ள லஞ்சுக்கு ஆர்டர் கேக்குறியா? அதான் யோசிக்கிறேன். இப்போ ஆர்டர் எடுத்தாதான் யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைக்க முடியும். உங்களுக்கு பிரியாணி ஓகேவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, காலையிலே நல்லா சமைச்சு கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் ஒரே சாப்பாடா சமைச்சிரு, சாப்பிட்டுக்கலாம். ஓ, ஏங்க, அந்த பொண்ணுதான் இவ்ளோ ஆசையா கேக்குதுல, ஏதாவது சொல்லுங்க. சரிம்மா, எனக்கு மீல்ஸ் போதுமா? உங்களுக்கு அது மட்டும் போதுமா? எனக்கு அது போதுமா. இப்ப எனக்கு என்ன வேணும்னு சொல்றேன். ஒரு சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் 65, சில்லி சிக்கன், சில்லி சிக்கன், லிவர் ஃப்ரை, லிவர் ஃப்ரையா? அப்புறம் இவ என்ன சாப்பிடறதுக்கு கேக்குறாளா இல்ல வாங்கி வெளியில விக்க போறாளா? ஐயோ, அவ்வளவுதாம்மா. ஓகே ஆண்டி, நீங்க கேட்டதெல்லாம் கரெக்டா வந்துரும். வந்துரும்னா? இல்ல ஆண்டி, ரெடி பண்ணிடுவேன்னு சொல்ல வந்தேன். ஓ சரிம்மா. என்னனாலும் விரும்பி நோட் பண்ணிக்கிட்டியா? சரி, அடுத்த ஆர்டர் என்னன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் லைன்லயே வெயிட் பண்ணு. பண்றம்மா, போ போ. நான் சொல்ற இடத்துக்கு வரியா? என்னோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு நீ வந்தாதான் உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் நல்லது. உன் குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம், உன் பாட்டியோட உயிர், இது எல்லாமே இப்ப உன் கையில தான் இருக்கு. நீ மட்டும் வரல, அப்புறம் நான் அங்க வந்துருவேன். நம்மளோட காவிய காதல எல்லாருக்கும் படம் போட்டு காமிச்சிருவேன். எந்த போன் அடிச்சாலும் அவன் கால் பண்ற மாதிரியே இருக்கு. இவ வேற நேரம் கட்ட நேரத்துல. லீலா, லீலா படிச்சிட்டு இருக்கியா? செமஸ்டர் வரப்போதுனா
அதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சரி லீலா, நான் அப்புறமா வரேன். அண்ணா பரவாயில்ல, சொல்லுண்ணா. ஒன்றும் இல்லை லீலா, காலையிலேருந்து பார்க்குறேன் சாம ஆளை காணும். சாப்பிட்டாலா இல்லையான்னு கூட தெரியல. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா. நீ ஏதாவது பாத்தியா? இல்லண்ணா, நான் அவங்கள பார்க்கல. ஆனா உன் மேல சம கோவத்துல இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. எனக்கும் தெரியுதுமா. நான் என்ன பண்ண முடியும்? என்னோட சிச்சுவேஷன் அப்படி. அதனாலதான் சாமான்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். சாமான்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது மட்டும் காரணம் இல்லைன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கேக்க தட்டி விட்டதுக்கு அம்மா அவங்கள அடிச்சிட்டாங்க. எதுக்கு அம்மா சாம் அடிச்சாங்க? ஏனா உனக்கு விஷயமே தெரியாதா? யாருமே சொல்லலையா? இல்ல லீலா, யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஏண்டி ஃப்ராட், என் புள்ள உனக்கு கிடைக்கலன்னு தானே இந்த கேக்க நீ தள்ளி விட்ட? எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை அரேஞ்ச் பண்ண தெரியுமா? எல்லாத்தையும் கெடுத்து. எனக்கே கொஞ்ச நேரம் கழிச்சுதானா தெரியும். இவ்வளவு நடந்திருக்கு, ஏன் யாருமே எதுவுமே என்கிட்ட சொல்லல? உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். சத்தியமா எனக்கு தெரியாது லீலா. இல்லனா கண்டிப்பா சாம மீட் பண்ணி பேசியிருப்பேன். அம்மாவை சாரி கேட்க சொல்லிருப்பேன். இல்லனா அம்மாவுக்கு பதிலா அவங்க இடத்துல இருந்து நான் சாரி கேட்டிருப்பேன். பாவம் சாம், என்னால ஏகப்பட்ட அவமானம் அவளுக்கு. அவ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறா? ஒரே ஒரு தடவை அவ யாருங்கிற உண்மையா சொன்னா போதும், எல்லாமே மாறி இருக்கும். இருந்தாலும் சாம்க்கு இவ்வளவு பிடிவாதம் இருக்க கூடாது. அவ வாயை திறக்காததால பாரு இந்த பிரச்சனை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கான்னு. இப்ப என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாதண்ணா, கண்டிப்பா எல்லாம் மாறும். சாம் கொஞ்சம் கோவமா இருக்காங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கண்டிப்பா உன்னை வெறுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ ஒன்னும் ரொம்ப யோசிக்காத. உனக்காக சாம் கிட்ட நான் பேசுறேன். அதுக்கப்புறம் நீ அவங்கள பார்த்து பேசினா போதும், எல்லாம் சால்வ் ஆயிடும். சரி, நீ படி. அண்ணா அவன் பிரச்சனையே நம்ம கிட்ட வந்து சொன்னான். நம்மளும் அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டோம். ஆனா நம்ம பிரச்சனையே யார்கிட்ட சொல்றது? நமக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்னால அந்த பிரச்சனைய யார்கிட்டயும் சொல்லவும் முடியாது. சாமான்யா, நீ ஏமா கஷ்டப்படுற? அதான் காலையில எல்லாருக்கும் விதவிதமா சமைச்சு கொடுத்து அசத்திட்டியே. இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இல்ல ஆண்டி, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. நான் தான் சொன்னேன்ல, இனிமே இப்படிதான் சமைச்சு சர்ப்ரைஸ் கொடுத்து அப்பப்போ உங்களையும் சூர்யாவையும் அசத்த போறேன். ஐயோ செல்லம், என் மருமகளுக்கு என் கண்ணே பற்றம் போல இருக்கு. அத்தை, உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். என்ன? நம்ம ஊர்ல பெரிய நான்வெஜ் ஹோட்டல் இருக்கு. அங்க இருந்து நமக்கு பிடிச்சது இவங்க சொல்றது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடலாம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹாட் பாக்ஸ் பாத்திரத்துல எல்லாம் வச்சு சுட சுட பரிமாறிடலாம். யாருக்கும் தெரியாது. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு உன்னை பாராட்டுவாங்க.
இப்ப மட்டும் என்ன அதான் நடக்க போகுது. ஐயோ சும்மா சொல்லக்கூடாது. மாமியார் மருமனும் பெரிய தில்லாலங்கடையா இருக்காளுங்க. ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி. என் கையால உங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடணும், அதுதான் என் ஆசை. ஓ அடே அப்பா சாம், சும்மா சொல்லக்கூடாது. நடிப்புல என்ன மிஞ்சிட்ட.